இந்த வருகிற அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா மாலையபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி விரதம் அது மாலையபட்ச எண்ணையும் தொடக்கம். இந்த பௌர்ணமியிலேருந்து இன்றைக்கி மாலையபட்ச அமாவாசை தொடக்கம் அப்படின்னு நேரம் மாலையபட்ச அமாவாசை. இந்த அமாவாசையில் என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னா, எந்த பசி இருந்தாலும் ஆவியோட பசி இருக்கக்கூடாதான், முன்னோர்கள் தோசை இருக்கக்கூடாதான். நான் என்ன பாவம் எது பண்ணேன், முன்னோர்கள் பாவம் பண்ணிட்டாங்க, முன்னோர்கள் தோசை இருக்குங்கய்யா, நான் எல்லா கோயிலும் பரிகாரம் பண்ணுறேன், முன்னோர்கள் சாவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாவதுனா விளைஞ்சில் எனக்கு குழந்தை குட்டி இல்லை, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, தொழில் இல்லை, நாங்கள் நல்லா வந்துருந்தோம், எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற அத்தனைகளும் முன்னோர்கள் சாவ நிறுத்தி அமாவாசை. எப்படி தை அமாவாசை நம்ம பூமியில் இருக்க ஜீவராசிக்கு நல்ல அமாவாசை, ஆடி அமாவாசை அம்பாளுக்கும் என்னங்க சிவனுக்கு உண்டான அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதே மாலையபட்ச அமாவாசை மறந்து வச்சு போனவங்களுக்கு திரி கொடுக்க ஆசையாக முன்னோர்கள் சாவ நிறுத்தி வர அமாவாசை. சாதாரண அமாவாசை கிடையாது, முன்னோர்களுக்கு சாவ நிறுத்தி கொடுக்குற அமாவாசை. நம்ம கோயிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் கிருத்திகா தேவியாக நடத்துகிறோம், ரொம்ப சிறப்பாக நடத்துகிறோம். இந்த அமாவாசை வந்து மாலையபட்ச அமாவாசைன்னு தான் சிவனுக்கு சேர்த்து அமாவாசை. அப்போ அம்பாள் வந்து அம்மையப்பராக காட்சி கொடுப்பாங்களாம். பத்திரகாளிக்கும் யாகம் நடக்கிறோம், கிருத்திகா தேவிக்கு யாகம் நடத்துகிறோம், காலபைரவருக்கு யாகம் நடத்துகிறோம், சிவனுக்கு யாகம் நடத்துகிறோம். 4வது திசைக்கும் முக்கியமான அமாவாசையாக இந்த மாலையபட்ச அமாவாசை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஆகிக்கிட்டே இருக்குது, கல்யாணம் நடக்காமல் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழந்தை வரமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. ஜாதகத்தை கொண்டு வந்து அம்பாள்கிட்ட வைங்க, யாகவில் நடத்தி கொடுக்குறோம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் செய்வனை கட்டாக இருக்கியா, ஒரு கட்டும் உடைக்க முடியல, வைக்க முடியல, இதெல்லாம் நாங்கள் குடும்பம் அலைஞ்சோம், மனம் அலைஞ்சோம், எல்லாம் அலைஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு வந்து எந்த பாக்கியம் கிடைக்காது, ஏவனால